நம்ம வீட்டு சமையல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பொட்டேட்டோ வெட்ஜஸ். இதை செய்ய 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை நல்லா சீவிட்டு ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு ரவுண்டா 2 துண்டா வெட்டிக்கிட்டோம்னா வெட்ஜஸ் செய்யறதுக்கு அளவு சரியா இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாம் கருக்காம இருக்கிறதுக்காக கட் பண்ணது எல்லாத்தையும் தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம கிழங்கு மட்டும் முழுசா வெந்துராம பாத்துக்கிறணும். அடுத்ததா ஒரு பேசின்ல 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, கொஞ்சமா இட்டாலியன் ஹெர்ப்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் தண்ணியாவே கலந்துக்கலாம். இதுல நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மாவுல நல்லா முக்கி எடுத்து எண்ணெய் முழுக்க போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க பொரிச்சு எடுத்தா பொட்டேட்டோ வெட்ஜஸ் ரெடி.